ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை நினைச்சுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. முதல்ல கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக நினைச்சுவாங்க. இந்த மாதத்திலும் செய்வாங்க, வருகிற மாதங்கள்லையும் வருடங்கள்லையும் நினைச்சுவாங்க, உறுதியாக நினைச்சுவாங்க, செய்வாங்க. கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. என்ன எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது நீங்க வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஜெபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே வருகிறோம். கர்த்தர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இதுல நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, இது அப்படியே நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கிடணும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு ஒரு நேரடியா கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமா என்ன செய்யுது இருக்கு. ஆனா ஆண்டவருக்கு அப்பொழுதே தெரியும், இந்த வாக்குத்தத்தம் உலக மனுஷிகள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சொந்தமாயிருங்கிறது அப்பொழுதே அவங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை நபர்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமா என்ன செய்து இருக்குது. எல்லாம் புரிந்து கொள்ளணும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த மாதத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒரே பதில், நீ ஆசீர்வாதமா என்ன செய்வாய்? இருப்பாய். ஆனா நம்ம இந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட என்ன செய்யுது இருக்கு. ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டாங்க நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்லிட்டாங்க, அதனால அப்படி நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா இது ஆபிரகாம்கிட்ட நேரடியா சொல்லப்பட்டது. நமக்கு இது ஆவியானவரால என்னப்படுது, வேத வார்த்தைகள் மூலமா நமக்கு என்னப்படுது, சொல்லப்படுது. அப்போ இதுல ஒரு வேலை பாக்கி இருக்கு. என்ன பாக்கி இருக்குன்னா, இதை யாரு சுதந்திரித்து கொள்றாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் என்ன செய்யும் கிடைக்கும். இந்த அதிகாரத்தை படிக்கும்போது நம்ம எபிரேயர்ல உள்ள 6ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து படிக்கிறது ரொம்ப நல்லது. எபிரேயர் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு சில காரியங்களை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா 13ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. இதனுடைய அர்த்தத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னா, யாராவது சபதம் போடுதாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரியவங்க பேர்ல தான் சபதம் என்ன போடுவாங்க. ஏன்னா அப்பதான் அது உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது. கர்த்தருக்கு மேல பெரியவங்க ஒருத்தர் என்னது அண்ட சராசரத்துல என்னது கிடையாது. அதனால அவர் தாம் பேரிலேயே ஆணையிட்டு கொண்டாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவரு பேர்லயே ஆணையிட்டு நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ன்னு நினைச்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. அப்போ அந்த உண்மை தன்மை என்னது மாறவே மாறாது. 15ஆம் வசனத்துல பாருங்க, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நினைச்சுதான் பெற்றார். அந்த ஆபிரகாம் பொறுமையா காத்திருந்தாரு. நம்மளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? காத்திருக்க வேண்டியிருக்கு. எப்படி காத்திருக்க வேண்டியிருக்குன்னா, விசுவாசித்து காத்திருக்க வேண்டியிருக்கு. அது இதை
அதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 6ஆம் அதிகாரத்திலே அந்த கீழே 11ஆம் வசனத்துல இருக்குது. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் என்ன செய்யுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. பாருங்க பிரதர் சிஸ்டர்ஸ், இங்க பாருங்க, இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் சும்மா படுத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஆசீர்வாதம் வானத்துல இருந்து இது என் மேல விழுந்துடணும், அது நடக்காது. கடவுள் இது ஹார்ட் ஒர்க் பண்ணாதவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாங்க. இது ஒரு ரகசியத்தை நீங்க பைபிளை படிச்சா அது புரியும். ஏன்னா நமக்கு ஹார்ட் ஒர்க்குங்கிறது என்ன அப்படின்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தத்தை அதன் மேல விசுவாசம் வர்றதுக்காக பல லட்சக்கணக்கான தடவை சொல்லி கேட்க வேண்டியத பொறுப்பு நமக்கு என்ன செய்யுது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இல்லைன்னா அந்த மனிதனை மனுஷிய ஆசீர்வதித்து என்ன பிரயோஜனம்? அப்போ நமக்கு அந்த ஆசை இருக்குதுன்னா நம்ம அதை செயல்ல காட்டுறோம். எப்படி காட்டுறோம்னா, இயேசுவே நீங்க சொல்லியிருக்கீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்க. அதன்படி என்னையும் எங்க குடும்பத்தினரையும் நாங்க யார் மேலெல்லாம் ரொம்ப அக்கறையா இருக்கோமோ அவங்களையும் உலக மனிதர்கள் மனுஷி எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து அவரை ஒரு நாளைக்கு 50 முறை அல்லது 100 முறை கேட்டா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள கடவுளா என்ன செய்றாரு இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு வீட்டு பாடம் கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு? நீங்க வீட்டுல போய் இந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளைக்கு 50 தடவை சொல்லி இயேசுவின் நாமத்தால இந்த வாக்குத்தத்தம் எனக்கு பலிக்கட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தத்தை பத்தி நாம தியானிக்கும் போது ஜாய்ஸ் மேயர் சிஸ்டரை நினைக்காம இருக்க முடியாது. ஜாய்ஸ் மேயர் சிஸ்டர் ரொம்ப ஏழையா தரித்திரத்துல பல பாடுகள்ல கஷ்டங்கள்ல இருக்கும்போது நீ இந்த ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தத்தை படித்து 10 லட்சம் முறை அதை சத்தம் போட்டு சொல்லி இயேசுவின் நாமத்தால கேட்டு பெரிய ஆசீர்வாதங்களை என்ன செய்தாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய செய்தி ஒரு நாளைக்கு, அவங்களுடைய கர்த்தருடைய செய்தி ஒரு நாளைக்கு 200 கோடி மக்களை ரீச் ஆகிட்டு. அவங்க 1000 கோடிக்கு பணங்களுக்கும் மேல கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. சொந்த பிளேன்கள் வச்சிருக்கிறாங்க. உலகத்திலே விலை உயர்ந்த இடத்துல நிலங்களை வாங்கி சர்ச்சு கட்டி வச்சிருக்காங்க. நீங்களும் கர்த்தருக்காக அப்படி செய்ய விரும்புறீங்களா? நீங்க கர்த்தருக்காக அப்படி செய்ய விரும்புறீங்களா? நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தத்தை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமோ, இயேசுவின் நாமத்தால கேட்க முடியுமோ அத்தனை தடவை கேட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா நினைச்சது இருக்கு. இந்த மாதத்துல நம்ம ஆசீர்வாதமா தான் இருப்போம், அதுல சந்தேகமா கிடையாது. ஆனா நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு என்ன செய்யுது இருக்கு. வெறுமனே நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் செய்தியை கேட்டேன், கர்த்தர் என்னை வைத்து விடுவாங்க, ஆசீர்வதித்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. நம்ம ஆண்டவரை நம்முடைய சொந்த தகப்பன் மாதிரி நினைத்து அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு என்ன செய்யுது இருக்கு. அவர் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாரு. அதனால அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலேயே இருக்கு பாருங்க, 18ஆம் வசனத்துல, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன், அதுல என்ன போட்டிருக்கு, எவ்வளவேனும் பொய், கொஞ்சம் கூட அவர் பொய் சொல்ல மாட்டார். புரியுதா? எதுக்காக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா, நம்ம இதை கண்டிப்பா சுதந்திரித்துக் கொள்ளணும். உலக மனிதர்கள் மனுஷிகள் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ளணும்.
அப்படிங்கக்கூடிய கர்த்தருடைய ஆதங்கத்துல அவர்கள் இப்படி எழுதி வச்சிருக்காங்க. நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன். இது ஏன் எழுதி வச்சிருக்காங்கன்னா, நான் பொய்யுரையாத தேவன், அதனால உனக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ங்கிற வாக்குத்தத்தம் உனக்கு கண்டிப்பா என்ன செய்யும், செயல்படும். கர்த்தருக்குள்ள நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா நினைச்சது இருக்கு. ஆசீர்வாதம்ங்கிறது என்ன அப்படின்னா, மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை நிறைய ஆசீர்வாதங்களால நிரப்புறதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். பிளஸிங்னா அதுக்கு மீனிங் அப்படிதான் போட்டுருக்கு டிக்ஷனரியில. புரியுதா? அப்போ உங்களுக்கு இப்ப நம்பிக்கை வந்துட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறிடுவீங்க. ஆசீர்வாதம்னா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவங்களா மாறிடுவீங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இன்னைக்கு வந்துட்டா வரலையா? வரணும். இதை பிடித்துக் கொள்ளணும். இன்னைக்கு கேட்டது ஏதோ எதேச்சியா நம்ம கேட்டோம், சர்ச்சுக்கு வந்தா கேட்டோம் அப்படின்னு நினைத்தர கூடாது. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பிடித்தீங்கன்னா நீங்க உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்திடுவாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பணும். அவர் பொய் சொல்லாத தேவன் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். வானத்திலும் பூமியிலும் பொய் சொல்லாத ஒரே ஆள் அவர் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா 20ஆம் வசனத்துல இருக்கு, நமக்கு முன் ஓடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு பலிக்க வைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் ஏற்றுக்கொண்டு இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போய் பிதாவாகிய தேவன்கிட்ட இந்த வாக்குத்தத்தம் இந்த மனிதர்களுக்கெல்லாம் சொந்தமாகட்டு அப்படின்னு சொல்லி போய் அந்த திரைக்குள்ள போய் நமக்கு அந்த வாக்குத்தத்தம் பலிக்கிறதுக்காக முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளு. இப்போ நம்ம அவருக்கு சப்போர்ட்டா நம்ம உலகத்துல என்ன செய்யணும், நடக்கணும். எப்படி சப்போர்ட்டா நடக்கணும்னா அவர் சொன்னதை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். நீ நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேங்கிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அதை தியானிக்கணும். நம்ம வாழ்க்கையே ஆசீர்வாதமா மாறிடும், கடவுள் மாத்திடுவாரு அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அப்போ இந்த மாதம் முழுவதும், வருகிற மாதங்களும் வருடங்களும், நம்முடைய நீடித்த ஆயுசு நாட்கள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறபடி நம்ம ஆசீர்வாதமா நம்ம என்ன செய்வோம், இருப்போம். ஐயோ எனக்கு எவ்வளவு, ஏன் இந்த பாடுகள் நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் தரித்திரத்தில் இருக்கேன், நான் பல பிரச்சனைகள்ல இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கு. ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தையை பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தடவை சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கலையே. நம்ம கேட்டா கிடைக்கும், கேட்டா கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அந்த 12ஆம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேயே 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை சபிக்கிறவனை அப்படின்னு போட்டுருக்கேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களால் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் சொல்லும் போது சொல்றாரு, பூமியில யாரெல்லாம் பிறக்க போறாங்களோ அவங்க எல்லாம் உன் மூலமா என்ன செய்வாங்க, இந்த வாக்குத்தத்தம் மூலமா ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு சொல்லிட்டாங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளும். இப்போ இந்த செய்தியை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க செய்ய வேண்டிய காரியம், இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பல தடவை சொல்லி கேட்டு அதை தியானித்து
கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாங்க, இயேசு என்னை ஆசீர்வதிப்பாங்க, பிதா என்னை ஆசீர்வதிப்பாங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்லி நம்பி அதுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ அதை விசுவாசத்தோட கேட்டு நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு என்ன செய்யுது. இந்த மாதம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா அற்புதங்களால நிறைந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நம்ம வேத வார்த்தைகளை தியானித்து அதை உட்கொண்டு நம்ம மனசுல பதிய வச்சிடணும். ஆமா, அதை மனசுல பதிய வச்சிடணும், உள்ளான மனுஷன்ல பதிய வச்சிடணும். பதிய வச்சு அதை எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை அமர விடக்கூடாது. ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? உட்கார விடக்கூடாது. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்க சொல்லியிருக்கீங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்க சொல்லியிருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும், எதிர்பார்க்கணும். கர்த்தர் கண்டிப்பா உங்களை கோடா கோடியா நினைச்சுவாங்க, பெருக பண்ணிடுவாங்க, சந்தேகமே இல்லை. ஏன்னா இது வானத்தையும் பூமியையும் படைத்த பொய் சொல்லாத தேவன் இதை எழுதி வச்சிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, பொய் சொல்லாத தேவன். அப்போ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு என்ன செய்து இருக்கு. விட்டுறாதங்க. இந்த மாதத்துல என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோங்கிறதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தயவு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஏன்னா அவர் வானத்திலும் பூமியிலும் பொய் சொல்லாத கடவுள். அவருமே